முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு எளிமையான வரிமுறையை கொண்டு வரதை அவ்வளவு பிரச்சனைகளோடு கொண்டு வந்து அதனால் பல சிறு தொழில்களையும் பலருக்கு பிரச்சனையும் உருவாக்கிய ஜிஎஸ்டியாக மாற்றினார்கள். ஏறக்குறைய 8-9 வருடங்களுக்கு முன்னால் திருப்பியும் ஞானோதய பிறந்திருக்கு மோடி அவர்களுக்கு. இன்று திருப்பி தீபாவளி அப்போ சிறப்பு செய்தி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, என்னடா 18% 5% குறைக்கணும், அவ்வளோதான். இதுதான் முதல்ல இருந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. 28% அல்லது நடுவில் 12% என்பதோ, அதுவும் குறிப்பாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய தொடர்ந்து மக்கள் குடும்பங்களில் செயல்படுத்தப்படுகின்ற பொருட்களை 5% கீழே கொண்டு போகணும், 18% வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் எளிமையான ஜிஎஸ்டியா இருக்கணும். பெரும் பணக்காரர்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கு 18% வரியும் அதற்கு மேலும் விதிக்க வேண்டும் என்பதுதான் ஜிஎஸ்டியினுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் மோடி அரசை பொறுத்த மட்டிலும் ஐஸ்கிரீமில் தொடங்கி சாதாரண பாப்கார்ன் வரைக்கும் பல வகையிலே ஏழைகளுக்கு எதிரான ஒரு நடுத்தர குடும்பங்களுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து அரிசியை மாவை நீங்கள் பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா அதுக்கு தனி விலையாகவும், உதிரியாக வாங்கினீங்கன்னா தனியான விலையாகவும் போட்டு பெரும் குழப்பத்தை உருவாக்கிய ஜிஎஸ்டி மோடி அவர்கள் இப்பொழுது மாற்றி அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்கட்ட மின் சூரிய நமஸ்காரம் போல அது இருக்கிறது.